ராஜீவ்காந்தி கொலை வழக்குல உச்சநீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்டதுல பேரறிவாளனும் ஒருத்தர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில்ல அவர் முறைப்படி வழக்கறிஞரா பதிவு செஞ்சிருந்தாரு. மரண தண்டனை பெற்று விடுதலைக்காக போராடின பேரறிவாளன் தன்னோட விடுதலைக்காக 31 வருஷம் சென்னை உயர்நீதிமன்ற படிக்கட்டுகள்ல ஏறி இறங்கினார். சிறைவாசத்துல நேரத்தை வீணடிக்காம பேரறிவாளன் தன்னோட கல்வியில மிகுந்த ஆர்வம் காட்டினார். சிறையில இருந்தபடியே தகவல் தொழில்நுட்பம் சட்ட படிப்புகளை எல்லாம் படிச்சு முடிச்ச பேரறிவாளன் விடுதலைக்கு பிறகு தன்னோட சட்ட படிப்பை முழுமையா முடிச்சு இப்போ மாநிலத்தோட அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞரா மாறி இருக்கார். குற்ற வழக்குகள்ல தொடர்புடையவர்கள் வழக்கறிஞரா பதிவு செய்ய முடியாது. இது சம்பந்தமா காவல்துறையினர்கிட்ட ஆட்சேபனையில்லா சான்று வாங்கணும். பேரறிவாளனுக்கு எதிராக ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மட்டும் இருந்தது. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இருந்து பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்டதால அவர் வழக்கறிஞரா பதிவு செய்ய ஆட்சேபனையில்லா சான்று காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டுச்சு. சிறை தண்டனை பெற்று தன்னோட விடுதலைக்காக எந்த நீதிமன்ற படிக்கட்டுகள்ல ஏறி இறங்கினாரோ அதே நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞரா கருப்பு அங்கி போட்டுக்கிட்டு மற்றவர்களுக்காக நீதி கேட்டு வாதாட போறாரு பேரறிவாளன்.